அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். கரிஷ்பாலா. நான் காசாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் சாதனை பெண்களை பற்றி இப்போது பேச வந்திருக்கிறேன். மங்கையா பிறந்திட நல மாதவம் வேண்டுமம்மா என்று தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை அவர்களை அழகிய தருணத்தில் நினைவு கூறுவோம். வீட்டிற்குள் இருக்கும் பெண்கள் சமுதாயம் இப்போது வானில் சிறகடித்து பறக்கிறது. அன்பு, அக்கறை, அன்பு, ஆதரவு, அடக்கம் ஆகிய 3 பொருளுக்கும் உகந்தவர்கள் பெண்களின் சாதனைகளை பற்றி இப்போது காண்போம். வேலு நாச்சியார் சுதந்திரத்திற்காக ஆண்கள் மட்டும் போராடி கொண்ட காலத்திற்கு பெண்கள் ஆதரவில் பல போராட்டங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இந்திய விடுதலைக்காக போராடிய வீரமங்கை என்று பெயர் எடுத்து வந்திருக்கிறார். இப்போதுள்ள சமுதாயத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வீரத்திற்காக வேலு நாச்சியாரை நினைவு கூறுகிறார்கள். ஜெயலலிதா அரசியல் சாதனத்தில் பல ஆண்கள் இருந்திருந்தாலும் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியில் இருந்தபோது பல நன்மைகளை செய்திருந்தார். அதனால் அவருக்கு அம்மா என்று செல்ல பெயர்கள் கொடுத்திருந்தனர். அன்னை தெரசா உறைவிடம் இல்லாத காரணத்தால் உறைவிடம் ஆகிய 3 இல்லாதவர்கள் ஊனமுற்றவர்கள் சமுதாயத்தில் பாரம் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு அன்னையாக திகழ்ந்த அன்னை தெரசா என்று பெயர் எடுத்தவர் இவர். முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக இருந்தவர் இவர் பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெண்களுக்கென நடத்தப்பட்ட மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தவர் இவர். சென்னையின் முதல் மேயராகவும் சென்னையின் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெயரை இவர் தட்டி எடுத்தார். இந்தியாவின் முதல் ஆட்டோ ஓட்டுநர் என்ற பட்டத்தை ஷீலா ப்ரோவோ, இந்தியாவின் முதல் பெண் சிற்பி மணி நாராயணி, இந்தியாவின் முதல் பெண் புகைப்படக்காரர் ஹோமா வரவல்லார், இந்தியாவின் முதல் பெண் IAS அண்ணா ஜார்ஜ் மல்ஹோத்ரா, இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி அண்ணா சண்டீட், இந்தியாவின் முதல் துப்பறியும் நிறுவனர் ரஜினி பண்டிட், இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திரா காந்தி, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக லலிதா பட்டேல் இருந்துள்ளார் போன்ற பல பெண்கள் வீட்டிற்காக மட்டுமில்லாமல் நாட்டிற்காகவும் பல சாதனைகளை படைத்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக நின்று வருகிறார். நன்றி, வணக்கம்.